உதயசூரியனுக்கு வாக்களிக்க கோரி டவுன்ஹால் லுத்ரன் தேவாலயத்தில் துண்டு பிரசுரங்கள் கொடுத்து வாக்கு சேகரித்த திமுகவினர். முன்னாள் மாநில மாணவரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் கணேஷ்குமார் தலைமையில் வாக்கு சேகரிப்பு. இந்திய கூட்டணியின் கோவை நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள லுத்ரன் ஆலயத்தில் முன்னாள் மாநில மாணவரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் கணேஷ்குமார் தலைமையில் திமுகவினர் சந்தித்து ஆதரவு கோரினர். தொடர்ந்து திராவிட மாடல் அரசின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை தேவாலயத்திற்கு வந்த கிறிஸ்துவ மக்களுக்கு வழங்கி உதயசூரியனுக்கு வாக்களித்து திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இந்த வாக்கு சேகரிப்பின் போது சமாதான மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஜோயல் ஆனந்த், மாநகர மாவட்ட செயலாளர் சுரேஷ் கிளாமண்ட், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மேரி மற்றும் செல்வநாயகம், ராபர்ட் பாண்டியன், ஜான்சன், அவதார் சிங் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கோவை நாடாளுமன்ற வேட்பாளராக முனைவர் ராஜ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இல்லம் தேடி மருத்துவம் கொண்டு வந்தவர் நம்ம தளபதி, நம்ம முதலமைச்சர். இலவச பஸ் பாஸ் தந்தவர். மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க. விவசாயிகளுக்கு இலவச கரண்ட்டு. இப்போது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முனைவர் ராஜ்குமார் வெற்றி பெற்றவுடன் மத்தியில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அமைந்தால்
கேஸுக்கு 600 ரூபாய் பாதியாக குறைக்கப்படும் என்று நமது கழகத் தலைவர் அறிவித்திருக்கிறார். அதே போன்று பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைக்கப்படும். இது உறுதியாக நடைபெறும். ஆகையால் கோவை வாக்காளர்கள் அனைவரும் முனைவர் ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்குமாறு விரும்பி வேண்டிக் கொள்கிறேன். மறக்க வேண்டாம், அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்லவரை, ஒரு முனைவரை, ஒரு வழக்கறிஞரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்தான் ராஜ்குமார், உதயசூரியன் சின்னம். ஜோயலானும் சமாதான மக்கள் கட்சி நிறுவன தலைவர். இந்த தேர்தலில் மேலில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறுபான்மை மக்கள் அனைவரும் தங்களோட வாக்குகளை சிதறாமல் மற்ற எந்த ஒரு கட்சிக்கும் மாற்றி போடாமல் இந்தியா கூட்டணி, குறிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தங்களோட வாக்குகளை செலுத்தணும். ஏன்னா மணிப்பூர் ஒரு மாநிலத்தில் நடந்த கலவரங்களும் மற்ற விஷயங்களும் ஒன்று போதும், நமக்கு முழுக்க அடுத்தது தமிழ்நாட்டில் இதுதான் நடக்க போகுது. அப்போ நீங்கள் இங்கே பாதுகாப்பு உறுதி பண்ணணுன்னா மேலே இந்தியா கூட்டணி சேர்ந்தவர்கள் ஆட்சி அமைச்சா மட்டும்தான் சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அங்கே உறுதியாக சொல்ல விரும்புகிறோம். எனவே இங்கு கோவை மாவட்டத்தில் உதயசூரியன் நிற்கும் ராஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை தவறாமல் எல்லாரும் செலுத்தி வெற்றி பெற வைக்கணும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவதற்கான முழு ஒத்துழைப்பையும் தமிழக மக்கள் தரணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.